மஷ்ரூம் கிரேவி. இப்போ நம்ம மஷ்ரூம் கிரேவி செய்யலாம். அதுக்கு மஷ்ரூம் எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணி எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு இலை போட்டுக்கோங்க. கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணியிருக்கு. 3 வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா வெங்காயம் வதங்குற கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன். நல்லா வதக்கிடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும். ஒரு தக்காளி, 2 தக்காளி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படியே கூட போட்டு மிக்ஸ் பண்ணலாம், அரைச்சி கூட மிக்ஸ் பண்ணலாம். நான் அரைச்சி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கிடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிடுங்க. இப்போ நம்ம அதுக்கு காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சிக்கன் மசாலா ஒரு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க எண்ணெயில். எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். மிளகாத்தூள் பச்சை வாசனை போயிடும். அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு போடுறவங்க போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நான் உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். மஷ்ரூம் கட் பண்ணி வச்சதை போட்டுக்கோங்க. மஷ்ரூம் கொஞ்சம் தான் இருக்கிறதுனால நான் உருளைக்கிழங்கு போட்டுக்கிட்டேன். நல்லா மஷ்ரூம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் வச்சாலே தண்ணி விட்டு வந்துடும். அப்புறம் நம்ம தேவைக்கேற்ற தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றி 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வேணும்னு உப்பு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தான் உப்பு போட்டோம். இப்போ உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு நல்லா வேகட்டும். இப்போ நல்லா கொதிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றுற வரைக்கும் இன்னும் வேக வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணலாம். இப்போ வெந்துடுச்சு. மல்லித்தலை போட்டு இறக்கிக்கலாம். மஷ்ரூம் கிரேவி ரெடி. இன்னும் தண்ணி வற்றனா இன்னும் நல்லா தண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம தோசைக்கு இதெல்லாம் சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் தண்ணி பதம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகே, பாய். தேங்க்யூ.